இடமலம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசியிருக்கேன். தொடர்ந்து நம்ம சர்வே பார்த்துட்டே இருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் வருவா அப்படின்னு நம்மளுடைய ஹரிஷ் அவர்களுடைய சர்வே அவர்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நீலகிரி மாவட்டம் பார்க்க போகிறோம். நீலகிரி மாவட்டத்தில் 3 தொகுதிகள் இருக்கு. 3 தொகுதியில் முதல் தொகுதி சொல்லுங்க. உதகமண்டலம், அதாவது ஊட்டி. ஆமாம். திமுக கூட்டணிக்கு 40.64%, அதிமுக கூட்டணிக்கு 31%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 5.31%, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 10.62%, நாம் தமிழர் கட்சிக்கு 4.09%, கருத்தலைன்னு சொல்கிறவங்க 8.35%. ஆமாம். இப்போ உதகமண்டலத்தில் யார் கரண்ட் சிட்டிங் பார்த்தோம்னா இந்திய நேஷனல் காங்கிரஸினுடைய கணேஷ் அப்படின்ற ஒரு எம்எல்ஏ அவர்கள் தான் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். நல்ல ஒரு முன்னேற்றமாக தான் திமுகவுக்கு தெரியுது. எனக்கு கிட்டத்தட்ட 40% வாக்குகளை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா 31% அதிமுக இருக்குது, 31% 11% தேசிய ஜனநாயக கூட்டணி. இதோட சேரும் பொழுது அது ஒரு டஃப் ஃபைட்டை திமுக கொடுக்குற மாதிரி தான். ஆமாம். உங்கள் கருத்து என்ன பிரதர்? இந்த சர்வே இல்லை, உங்களுக்கு கூட்டணி மாறுதல் இருந்தது அப்படின்னா ஓரளவு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்க முடியுது. பட் ஸ்டில் காங்கிரஸ்க்கு இது காங்கிரஸோடைய கோட்டை தொகுதி அப்படின்னு சொல்லலாம் உதவி. ஸோ அதனால் காங்கிரஸோடைய செல்வாக்கு மட்டும்தான் இங்கே திமுகவுக்கு உதவிட்டு இருக்கு. ஸோ அதனால் காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணியாக திமுக போச்சு அப்படின்னா இங்கே திமுகவுக்கு டெபாசிட் தேர்றது கூட கஷ்டம் தான் நான் சொல்லுவேன். ஆனால் இங்கே அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்னா இந்திய கூட்டணி அப்படிங்கிறது தேவைப்படும். கூட்டணி அவசியம். ரைட். அடுத்தபடியாக கூடலூர் தொகுதியில் திமுக கூட்டணி கிட்டத்தட்ட 45.33% வாக்குகளை வச்சுட்டு இருக்காங்க. அதிமுக கூட்டணி 32.78% வாக்குகள், தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட ஒரு 4% வாக்குகள் நெருங்கிட்டாங்க. என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட 8% வாக்குல நெருங்கி இருக்காங்க. என்டிகே நாம் தமிழர் கட்சி 5.1% வாக்குகள் கையில் வச்சுட்டு இருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? அதிமுகவை சேர்ந்த ஜெயசீலன் தான் அதை வச்சுருக்காருன்றதை பார்க்க முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு கை மாறுகிறது, அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது 45% இருக்குது, 33% தான் அதிமுக இருக்குது. ஈவன் என்டிஏவோட அவங்க போனாலும் கூட அது உங்களுக்கு பெரிய அளவில் அவங்களுக்கு பலனை இந்த தொகுதியில் ஒர்க் பண்ணாமல் கொடுக்க முடியாது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. இது தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னாக்கா 4% தான் இருக்குது, நாம் தமிழர் கட்சியும் 5% தான் இருக்குது. ஸோ இது கிளியர்லி திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. கூடலூரில் கை மாறுகிறது, அதாவது அதிமுகவிடமிருந்து திமுகவுக்கு கை மாறுகின்ற ஒரு தொகுதியாக இதை பார்க்கலாம். ஆமாம். என்ன ரீசனாக நான் நினைக்கிறேன்னா, இது ஒரு எஸ்சி தொகுதிங்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் தனி முக்கியத்துவம் நம்ம கொடுத்தே ஆகணும். மக்களும் அந்த இடத்துல திமுக நமக்கு பாதுகாவலராக இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க போல. அப்படி தானே? நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, உங்களுக்கு திமுக ஆட்சி மேலே அதிருப்தி இருந்தாலும் இந்த தொகுதி உங்களுக்கு இந்த தொகுதியை பொறுத்தவரை தனிப்பட்ட செல்வாக்கு அப்படின்னு ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அப்போ திமுகவில் தனிப்பட்ட செல்வாக்கு மிக்க நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க கூடலூரில். ஸோ அந்த கேண்டிடேட்டில் யாராவது ஒருத்தரை போட்டாங்க அப்படின்னா அது ஷார்ட்டாக 50% வரைக்கும் கூட போட்டதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணால் இது ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே. குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கிட்டத்தட்ட 44%, அதிமுக கூட்டணி 31.30%, தமிழக வெற்றி கழகம் 5.4%, தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டத்தட்ட 11%, நாம் தமிழர் கட்சி 5.39%. ஆமாம். இப்போ அங்கே சிட்டிங் திமுக, அதுவும் ராமச்சந்திரன் அப்படின்ற ஒரு நபர் தான் அங்கே எம்எல்ஏவாக இருக்கார். எந்த அளவுக்கு அவர் தொகுதியில் இறங்கி வேலை செஞ்சிருக்காருன்னு இருக்கா ஆனால் இங்கே நீங்கள் இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு பார்க்கும்போது 43% வெற்றி வாய்ப்பு அவருக்கு தான் இருக்க மாதிரி தெரியுது. உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா குன்னூராக இருக்கட்டும், கூடலூராக இருக்கட்டும், உதகமண்டலமாக இருக்கட்டும், கன்சிடரபிளி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த ஓட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஹோவரிங் அரவுண்டு 10% ஹோவர் ஆகுது. உதகமண்டலில் பார்த்தீங்கன்னாக்கா 11%, கூடலூரில் பார்த்தீங்கன்னாக்கா 7%, குன்னூரில் பார்த்தீங்கன்னா 11% அப்படின்போது ஆவரேஜாக நீங்கள் ஒரு 10%க்கு வராங்க. ஸோ தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் அதிமுக கூட்டணி வைக்கின்ற பட்சத்தில் இதை மாறுதலுக்கு உட்படுத்தி தான் இருக்கும். ஏன்னா இது வித்தின் தி எரர், ஒரு 3% எரருக்குள்ளே தான் அப்படின்போது டஃப் ஃபைட் அப்படின்போது எட்ஜு எப்படி வேணாலும் போகலாம், திமுகவுக்கும் போகலாம், அதிமுகவுக்கும் வரலாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ரைட். அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் 6 தொகுதிகள் கையில் வச்சுருக்கிறாங்க. இந்த 6 தொகுதியில் முதல் தொகுதி ராசிபுரம், அது ஒரு எஸ்சி தொகுதி. இப்போது கரண்ட்டில் டிஎம்கே கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க. மதிவேந்தன் அப்படின்ற எம்எல்ஏ தான் சிட்டிங் எம்எல்ஏ. அதை பற்றி சொல்லுங்கள் பிரதர். ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 34%, அதிமுக கூட்டணிக்கு 43.27%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 9.11%, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 6.08%,
நாம் தமிழர் கட்சிக்கு 5.23%. ஆமா, இதை எப்படி பார்க்குறது? ஏன்னா இங்கே அதிமுக ரொம்ப வலுப்பெற்று இருக்காங்க. டிஎம்கே டு ஏடிஎம்கே கைமாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது முக்கியமாக எஸ்சி தொகுதி. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் வந்து டிஎம்கேவை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைமையில தான். நான் இதைத்தான் கூடலூரில் சொன்னேன். திமுக அரசின் மீது ஒரு அதிருப்தி இருக்குது அவங்களுக்கு. பட் உங்களுக்கு ஸ்ட்ராங் கேண்டிடேட் இருக்கிற கான்ஸ்டிடியூன்சியில் மட்டும்தான் டிஎம்கே வந்து லீடில் வராங்க. மற்ற எல்லா எஸ்சி கான்ஸ்டிடியூன்சிலையும் வந்து உங்களுக்கு ஏடிஎம்கேக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ரெண்டாவது, உங்களுக்கு வாய்ப்பு அப்படின்னா திமுகவை எதிர்க்கக்கூடிய இடத்துல அதிமுக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எஸ்சி மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ அதனால் அதிமுகக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே அதிகமாகிடுச்சு. இன்னொன்று இங்கே இதில் வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, மொத்தமாக அந்த 66,000 பூத்து இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதில் ஸ்ட்ராங் பூத் வீக் பூத்துன்னு எடுப்போம். இந்த ஸ்ட்ராங் பூத்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எதையெல்லாம் வந்து கடுமையான தோல்வி சமயத்திலையும் வந்து நமக்கு பக்கம் நின்று இருக்குது அப்படின்றத நம்ம ஸ்ட்ராங் பூத்தாக நம்ம எடுப்போம். அப்படி இருக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் வந்து ஒன் ஆஃப் தி ஏரியாஸ் வேர் நிறைய அதிமுகவுக்கு நிறைய ஸ்ட்ராங் பூத் இருக்கக்கூடியது. அதாவது அதிமுக கடுமையான தோல்வியை சந்தித்த காலகட்டத்திலையும் அவங்க வந்து வாக்குகள் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுக்கு விழுந்திருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய பூத்துகள் நிறைய நிறைந்திருக்கின்ற ஒரு மாவட்டமாக தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கிளியர் லீடு. அதாவது இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் கூட்டணியை வைத்து திமுக பலம் பொருந்திய கூட்டணியை வைத்து கூட 10% வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னும்போது இது கிளியராக அதிமுகவுக்கான ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக தான் நம்ம பார்க்கணும். அடுத்து சேந்தமங்கலமில் இப்போ யாரு கரண்ட் சிட்டிங்னு பார்த்தீங்கன்னா பொன்னுசாமி அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு சிட்டிங் எம்எல்ஏ தான் இருக்காரு. அங்கே வந்து திமுக கூட்டணி கிட்டத்தட்ட 38.04% வாக்குகளையும், அதிமுக கூட்டணி 39.9% கிட்டத்தட்ட 40% வாக்குகள். அப்புறம் தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 7% வாக்குகளை நெருங்கியிருக்காங்க. என்டிஏ கூட்டணி 5.48% வாக்குகளையும், நாம் தமிழர் 4.83% வாக்குகளையும் வச்சிருக்கிறாங்க. இங்கே நான் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 6% மக்கள் வந்து கருத்து தெரிவிக்கல. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது அகைன் ஒரு ஸ்மால் எட்ஜ். ஆமாம், பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக இருக்குது. அதிமுக இன்னும் கூட்டணியை முடிவு செய்யவில்லை. அப்போ அதிமுக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் அது போகுது அப்படின்னும்போது அந்த எட்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. இதில் கவனிக்க வேண்டிய இப்போ விஷயம் என்னன்னா, இதுவும் ஒரு எஸ்சி தொகுதி தான். இதுவும் டிஎம்கே கிட்ட இருந்து அதிமுக கைக்கு மாறுது. உங்கள் கருத்து என்ன? சேம் தான். எஸ்சி மக்கள் திமுக அரசு மேலே இருக்கிற அதிருப்தியை தான் வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். பட் உங்களுக்கு கூட்டணி மாறும்போது இன்னும் அந்த எட்ஜ் வந்து இன்னும் பெரிய அளவில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ அதிமுகவும் என்டிஏவும் கூட்டணி வைத்தால் நல்லா இருக்கும். இந்த இடத்துல வந்து எட்ஜ் கிடைக்குது. ரைட். அடுத்து நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் தொகுதியை தான் பார்க்க போகிறோம். சொல்லுங்கள் பிரதர். நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 35%, அதிமுக கூட்டணிக்கு 38.16%, தமிழக வெற்றி கழகத்திற்கு கிட்டத்தட்ட 10%, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 7%, நாம் தமிழர் கட்சிக்கு 7.08. ஆமாம், தற்போதைக்கு திமுக வந்து சிட்டிங் எம்எல்ஏ ராமலிங்கம் அப்படின்ற நம்பர் தான் இருக்காரு. திமுக கையில் தான் இருக்குது. ஆனால் இங்கே நீங்கள் கொடுத்துற கருத்து கணிப்பு கொஞ்சம் வேறுபடுத்துது. எப்படி சார்? அதுலேயே முக்கியமாக அதில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக வெற்றி கழகத்துக்கு 10% வரைக்கும் இங்கே செல்வாக்கு உயர்ந்திருக்கு. இது ஏன் நீங்கள் இதில் ஒரு புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, ஒரு சில தொகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக வெற்றி கழகத்துக்கு செல்வாக்கு அதிகரிக்குது. ஒரு சில ஏரியாஸில் நிறைய இருக்காங்க. ஆமாம், அதுக்கு இன்னொரு ஒரு காரணம் என்னென்னா, அஃப்கோர்ஸ் ஆஸ் ஹரிஷ் செட் அர்பன் ஓட்டர்ஸ் வந்து நிறைய மாறுறாங்க அப்படின்னு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய லோக்கல் இன்ஃப்ளூயன்ஷியல் ஹெட். நான் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட பிரமுகிட்ட பேசிட்டு இருக்கும்பொழுது அவர் சொன்னது என்னென்னா, நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை வந்து அந்த அவ்வளோ இதுவாக உதாசீனப்படுத்த முடியாது. ஏன்னா தனிப்பட்ட செல்வாக்கு கொண்ட நபர்களும் அந்த கட்சியில் இருக்கிறார்கள். அந்தந்த ஏரியாவில் ஒரு செல்வாக்கு கொண்ட நபர்களும் அந்த கட்சியில் இருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது அங்கங்கே வந்து அவங்களுடைய அந்த செல்வாக்கை பொறுத்து அவங்களுடைய அந்த மக்களுடைய ஆதரவு அப்படின்றது மாறும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா, திடீர்னு நீங்கள் மற்ற தொகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஆவரேஜாக என்ன வராங்களோ அதை விட அதிகமாக வந்து சில தொகுதிகளில் நம்மளால் பார்க்க முடியுது. நாமக்கல் பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, பாரிங் குமாரபாளையம் தவிர்த்து மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் ஓரளவுக்கு நல்ல ஒரு வாக்கு வங்கியை வைத்திருப்பதாக தான் தெரியுது. அதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10% வரைக்கும் அது இருக்குது. ஸோ அது வந்து திமுகவுக்கு பாதகமாக அதிமுகவுக்கு பாதகமாக நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருடைய வாக்குகளையும் சேர்த்து எடுக்கிறாங்க. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் அதிமுக போகும்பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய லீடு இன்னும் அதிகமாகும் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஆமாம் பிரதர். அடுத்த தொகுதி பிரதர் பரமத்தி வேலூரில் திமுக கூட்டணிக்கு 34.07%, அதிமுக கூட்டணிக்கு 36.5%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 8.07%, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 5.38%,
நாம் தமிழர் கட்சிக்கு கிட்டத்தட்ட 6%. ஆமாம், இப்பொழுதைக்கு அந்த தொகுதியை கையில் வச்சிருக்கிறது வந்து அதிமுக சேகர் அப்படின்ற ஒரு சிட்டிங் எம்எல்ஏ தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, அந்த தொகுதி வளர்ச்சி பெற்றிருக்கா? தொகுதி வளர்ச்சி பெற்றிருக்கா அப்படிங்கிறத தாண்டி ஆட்சி மாற்றம் தேவை அப்படிங்கிறதுல தான் அங்கே இருக்கிற மக்கள் கருத்து சொல்கிறாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு திமுக இன்னுமே அங்கே டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. ஓகே. ஸோ அதனால் அது ஓரளவு அதிமுக வெச்சு கொடுத்தாலும் அலைன்ஸ் தான் மேட்டர் அப்படின்னு தான் பார்க்குறேன். சார் நீங்கள் என்ன சார் பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை, பரமத்தி வேலூர் பொறுத்த வரைக்கும் அகைன் நீங்கள் ஸ்ட்ராங் அலையன்ஸ் வந்து அதிமுக ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னாக்க இதை வந்து லீடு தான் அவங்க எடுப்பாங்க. திமுகவுடைய கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக இருந்து அவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்து அவங்க டெலிவர் பண்ணலை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க அந்த 34, அதாவது ஆவரேஜ் திமுகவுடைய மற்ற எல்லாத்துலேயும் ஓவரால் ஆவரேஜ் வந்து 47% என்று இருந்தாலும் கூட பல இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 30+ அப்படின்னு தான் வராங்க. அதில் இதுவும் ஒன்று. ஓகே. ஸோ அவங்களுடைய அந்த ஆளுங்கட்சியுடைய அந்த ஆளுங்கட்சியோட செல்வாக்கு என்பதை விட ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கு இல்லையா, அது அதிகமாக இருக்குது அப்படின்றத தான் இது வெளிப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கருத்து தெரிவிக்காத நபர்களும் கிட்டத்தட்ட 10% இருக்காங்க, ரொம்ப அதிகம். ஆமாம், அது வந்து உங்களுக்கு அலைன்ஸ் எப்படி அமையுதோ அதுக்கேற்ற அலையன்ஸுக்கு பார்த்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்றதை பார்த்து போகுன்றது தான் பெருவாரியாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். அடுத்து வந்து திருச்செங்கோட்டில் திமுக கூட்டணி கிட்டத்தட்ட 36% வாக்குகள் வச்சுட்டு இருக்காங்க. அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட 31% வாக்குகளை கையில் வச்சுட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் 11% வாக்குகளை கையில் வச்சுட்டு இருக்காங்க. என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட 8% வாக்குகளை நெருங்கி இருக்காங்க. என்டிகே நாம் தமிழர் கட்சியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி 8% வாக்குகளை தான் கொண்டு வந்துருக்காங்க. இங்கே நான் ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா 6% தான். மற்ற தொகுதியை கம்பேர் பண்ணும்போது 7%. மற்ற தொகுதியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஓவரா கம்மியாக தான் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க பிரதர்? இல்லை, இந்த தொகுதி வந்து திருச்செங்கோடு தொகுதி திமுகவுக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய. ஈஸ்வரன் தான் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ. அவர் வந்து சமூக ரீதியான ஆதரவை அந்த தொகுதியில் பெற்றிருக்காரு சொல்லலாம். ஜாதி வாரியான சமூக ரீதியான ஆதரவில் தான் திமுக அங்கே பயணிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நாமக்கல் மாவட்டத்தில் அவருடைய சமூகத்தின் ஆதரவில் தான் திமுகவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கிறது பார்க்க முடியுது. ஒருவேளை அவர் கூட்டணி மாறினால் திமுகவுக்கு இங்கே இன்னுமே டஃப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகே, நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, இங்கே பொறுத்த வரைக்கும் கூட்டணி தான் பேசும். நீங்கள் கூட்டணி ஒன்று ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னாக்க இதை வந்து முறியடிக்க முடியும். ஏன்னா கடந்த முறை இவர் வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த முறை அந்த அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு இருக்குது பாருங்கள், அந்த எதிர்ப்பு வாக்கு அப்படின்றது இந்த கூட்டணி பலமான கூட்டணி எதிர்க்கோ அதை நோக்கி தான் போவாங்க. இயல்பாக மக்கள் என்னதான் எனக்கு வந்து இப்போ நீங்கள் கருத்து போய் கேட்டிங்கன்னா கூட நான் இதுக்கு போட போகிறேன் அதுக்கு போட போகிறேன்னு சொன்னாலும் கூட அவங்களுக்கு வந்து இது ஒரு ஆங்கர் எலெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது கோபம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது இருக்கும் பட்சத்தில் யார் வெற்றியை பெற முடியும் என்பதை நோக்கித்தான் மக்கள் செல்வார்கள். அதாவது யார் அவர்களை வீழ்த்த முடியும் அப்படின்றத நோக்கி தான் மக்கள் செல்வார்கள். அப்படி பார்க்கும்பொழுது இது அதிமுக ஒரு பலம் பொருந்திய கூட்டணியை உருவாக்கும் என்றால் இந்த கான்ஸ்டியூன்சியை கைப்பற்றலாம். அதான் இவர் விஜய் அவர்களும் கிட்டத்தட்ட ரொம்ப அவர் கிட்டத்தட்ட 12% வாக்குகளை பெற்றிருக்கிறார் இந்த இடத்துல. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேரும் பொழுது அதிமுக சேரும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க அதை ரொம்ப ஈஸியாக லீடு எடுக்கலாம். ஏன்னா ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியில் ஃபஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது. அது யார் முதலில் அந்த எண்ணிக்கையை பெறுகிறார்களோ, பெரும்பான்மை எண்ணிக்கையை பெறுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், அவ்வளவுதான். அடுத்து குமாரபாளையம்ல யார் எம்எல்ஏ? இப்போ வந்து அதிமுக கையில் தான் இருக்குது. அவர் பேர் வந்து தங்கமணி, முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள். குமாரபாளையம் தொகுதியும் அதிமுக ஃபேவராக தான் இருக்குது. திமுக கூட்டணிக்கு 34.83, கிட்டத்தட்ட 35%. அதிமுக கூட்டணிக்கு 31.11%. தமிழக வெற்றி கழகத்திற்கு 4.44%. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 2.96, கிட்டத்தட்ட 3%. நாம் தமிழர் கட்சிக்கு இங்கே 8.12%. இந்த தொகுதி மீண்டும் ஸ்டார் கான்ஸ்டியூன்சியாக பார்க்கலாம். அதாவது இங்கெல்லாம் வந்து வெற்றி பெற்ற தீர வேண்டும் என்ற நிலையில் அதிமுக ஒர்க் பண்ணக்கூடிய கான்ஸ்டியூன்சியாக நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்திற்கு திரு வேலுமணி அவர்கள் இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரியான ஒரு ஸ்டார் தொகுதியாக இதை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்பொழுது இது வந்து ரொம்ப ஈஸியாக அதிமுக அந்த லீடு எடுக்கணும் தான் நம்ம. ஆமாம். அடுத்ததாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கிட்டத்தட்ட 4 தொகுதிகளை வந்து உள்ளடக்கிய ஒரு மாவட்டம். முதல்ல வந்து என்ன தொகுதி பிரதர் நீங்களே சொல்லிடுங்க. ரிஷிவந்தியம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 36%, அதிமுக கூட்டணிக்கு 35%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 8.16%, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 5.44%, நாம் தமிழர் கட்சிக்கு 4.44%.
அதே மாதிரி இங்கே கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க 11% பேர் இருக்காங்க. ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்காங்கல்ல. கண்டிப்பாக இந்த தொகுதி என்ன இதுன்னா உங்களுக்கு தேமுதிகவோட பயணிக்கும் போது இன்னும் கூடுதல் அட்வான்டேஜஸ் வந்து அதிமுகவுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. அப்படியா, எப்படி சொல்கிறீங்க? தேமுதிகவோட பயணிக்கும் போது தேமுதிக சார்பில் இருக்கிற வாக்குகள், அவங்களுடைய சமூக ரீதியான வாக்குகளாகட்டும், அவங்க விஜயகாந்துடைய பற்றாளர்களாகட்டும் எல்லாருமே வந்து அதிமுக கூட்டணி ஆதரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வராங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இன்னொன்று ஒரு பெரிய இது என்னன்னா, கள்ளக்குறிச்சியுடைய மாவட்ட செயலாளர் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர். அண்ட் கள்ளக்குறிச்சியில் வந்து உங்களுக்கு இந்த கள்ளச்சார விவகாரமும் ஒரு பெரிய அளவுல திமுக அரசுக்கு அதிருப்தி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ சிட்டிங் வந்து டிஎம்கேவுடைய கார்த்திகேயன் அப்படின்ற ஒரு நபர் தான். ஆமாம், அங்கே தான் தொடர்ந்து இந்த கலாச்சார பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. ஓகே, மக்கள் வந்து கண்டிப்பாக அதிமுக தரப்புவான்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் 1% டிஃபரன்ஸ் தான் காட்டுது. ஆல்மோஸ்ட் க்ளோஸ். அடுத்து சங்கராபுரம் ரொம்ப முக்கியமான தொகுதின்னு நினைக்கிறேன். திமுக கைவசம் இருக்கக்கூடியது. இப்போ சிட்டிங் எம்எல்ஏ வந்து உதய சூரியன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர். அவர் தான் வந்து இந்த கள்ளச்சாய விற்பனைக்கு துணை நிற்கிறார் அப்படின்னு குற்றச்சாட்டு. ஆனால் உங்களோட கருத்து கணிப்பு நீங்களே கொஞ்சம் படிங்களேன், கொஞ்சம் மாறுதலாக இருக்கு. திமுக கூட்டணிக்கு 39.84 கிட்டத்தட்ட 40%, அதிமுக கூட்டணிக்கு 39%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 8.15%, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 4.36%, நாம் தமிழர் கட்சிக்கு 3.25%. கிட்டத்தட்ட க்ளோஸ். ஆமாம், க்ளோஸ். பட் இருந்தாலும் திமுக கைவசம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இல்லை, உங்களுக்கு க்ளோஸுங்கிறப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு ஏற்றபடி இந்த தொகுதிகள் மாறுபடும் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய கருத்து என்ன சார்? அலையன்ஸ் தான், டச் அண்ட் கோ அப்படின்னு வரும்பொழுது அலையன்ஸ் தான் அதை முடிவு பண்ணும். அந்த அலையன்ஸ் இன்னும் ஃபார்ம் பண்ணாத நிலையில் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ஃபர்தர் இதுக்கு வந்து பூஸ்ட் ஆகும்னு பார்க்கும்போது அது அதிமுக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. நான் பார்க்குறேன். அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி, அது வந்து ஒரு எஸ்சி தொகுதி. அங்கே சிட்டிங் எம்எல்ஏ யாருன்னு பார்த்தா செந்தில்குமார், அதிமுகவுடைய கைவசம் தான் இருக்குது. திமுக கூட்டணி கிட்டத்தட்ட 40.37% வாக்குகள் வச்சுட்டு இருக்காங்க. அதிமுக 43.1% வாக்குகள் வச்சுட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 6% வாக்குகளை கையில் வச்சுட்டு இருக்காங்க. என்டிஏ கூட்டணி 5% வாக்குகளையும், நாம் தமிழரும் 5% வாக்குகள்கிட்ட நெருங்கி இருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? கள்ளக்குறிச்சி ஏற்கனவே லீடு எடுத்த சிட்டிங் எம்எல்ஏ தானே அதிமுகவுடைய. அதனால் அது வந்து அவங்க அப்படியே தக்க வைப்பார்கள் அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா கூட்டணி ஃபார்ம் ஆகும்போது அந்த லீடு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கும்போது அது அதிமுக தக்க வைப்பார்கள். உங்கள் கருத்து என்ன? இல்லை, கள்ளக்குறிச்சி என்னை பொறுத்தவரை 50% கிராஸ் ஆகிறது கூட பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் அதிமுகவுக்கு. ஏன்னா அதிருப்தி அதிக அளவில் இருக்குது. நம்ம எடுக்கிற இந்த சர்வே எடுத்த டைம் வந்து உங்களுக்கு டிசம்பர் டு பிப்ரவரி அப்படிங்கிறப்போ அந்த டைமில் 40% வராங்க. 40க்கு மேலே வாங்கின ஒரு ஓட் ஷேர்லேருந்து 40 குறையிறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல திமுக கூட்டணி மேலே அதிருப்திகள் இருக்கிறத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தலில் இன்னும் அதிகமாக வாக்குகள் கிடைச்சிது. இப்போ அது குறையுது அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு அதிமுக மேலே ஒரு ஆதரவு நிலையில் எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் காட்டுது. ஓகே, அடுத்தபடியாக உளுந்தூர்பேட்டை நீங்களே சொல்லுங்கள் பிரதர். உளுந்தூர்பேட்டை தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 34.03%, அதிமுக கூட்டணிக்கு 44%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 7.2%, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 8.41%, நாம் தமிழர் கட்சிக்கு 4.25%. ஆமாம், இப்போ சிட்டிங் வந்து அங்கே திமுக மணிகண்ணன் சொல்லி ஒரு நபர் தான் இப்போ எம்எல்ஏவாக இருக்காரு. இவரோட கருத்துப்படி திமுக கிட்ட தான் அதிமுக கையில் மாற மாதிரி பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆமாம், 9% டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது இப்போ இருக்கும்பொழுதே கிட்டத்தட்ட 10% டிஃப்ரென்ஸு இப்போ இருக்கும்பொழுதே அப்படி இருக்குனாக்கா அப்புறம் கூட்டணி அப்படின்னு வரும்பொழுது அது இன்னும் கூடுதலாக வரும். அந்த என்டிஏ பார்த்தீங்கன்னாக்கா 8% அவங்க வச்சுருக்காங்க அப்படின்றது மாதிரி. என்டிஏ டிவிக்கு ரெண்டில் யார் வந்தாலுமே டிவிக்காக இருக்கட்டும் இல்லை நாம் தமிழ், இந்த 3ல் எது வந்தாலுமே இன்னும் பெரிய லீடாக எடுக்கிறாங்க. ஆமாம், அடுத்து வந்து விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 7 தொகுதிகள் வந்து உள்ளடங்கிய ஒரு மாவட்டம் தான். அதுவும் கவனிக்கப்பட வேண்டிய மாவட்டம். வன்னியர் பெல்ட் கொஞ்சம் அங்கே அதிகம். இப்போ முதல் தொகுதி நீங்களே சொல்லுங்கள் பிரதர். திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி. திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் வன்னியர்கள் நிறைய இருக்காங்க. ஆமாம், அங்கே வந்து திமுக கூட்டணிக்கு 41.71%, அதிமுக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 40%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 5.34%, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 9%, நாம் தமிழர் கட்சிக்கு 3.5% வராங்க. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிகம் வரதுக்கு காரணம் வந்து பாமகவுடைய இதுதான். ஏன்னா பாமகவுடைய அதாவது வன்னியர் பெல்ட்டோடைய வாக்குகள் வந்து யாருக்கு போக போகுதுன்ற கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா 10.5 இடஒதுக்கீடு அதிமுக கொடுத்தாங்க. அதனால தான் உங்களுக்கு அதிமுகவுக்கு அதிகமாக காமிக்குது. ஆமாம். அடுத்தபடியாக வானூர் தொகுதி, அதுவும் வந்து ஒரு எஸ்சி தொகுதி தான். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த திண்டிவனமும் எஸ்சி தொகுதி தான். அங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்களும் அதிமுக ஆதரவாக தான் இருக்காங்க. இங்கேயும் கிட்டத்தட்ட அந்த ஒரு சூழல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக கூட்டணி கிட்டத்தட்ட 36.07% வாக்குகளையும்,
அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட 42% வாக்குகளையும் வச்சுட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் 6% வாக்குகளையும், என்டிஏ கூட்டணி 10% வாக்குகளையும், என்டிகே அங்க கொஞ்சம் லோவா ஒரு 4% வாக்குகள் தான் கையில வச்சுட்டு இருக்காங்க. என்டிஏலையும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாமகவுடைய வாக்குகள் தான். ஆமா ஆமா. பாமகவுடைய வாக்குகள் வந்து அதிமுகவோட சேரும்பொழுது அவங்க 50% தாண்டுவாங்க அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்கு. ஆனா அங்க வந்து அது எஸ்சி தொகுதி தானே சார், அங்க பட்டியல் மக்கள் தானே அதிகமா கேண்டிடேட் வந்து எஸ்சி பட் பாமகவுடைய வாக்காளர்கள் நிறைய இருக்கக்கூடிய தொகுதிகள் இதெல்லாம். ஓகே ஓகே. அப்படி இருந்தாலும் ஒரு சமூக நீதி அதிமுக அந்த இடத்துல நிலைநாட்டு நம்ம பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் தொகுதி சொல்லுங்க பிரதர். விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 35.39%, அதிமுக கூட்டணிக்கு 39.42%, கிட்டத்தட்ட 39.5%. தமிழக வெற்றி கழகத்திற்கு 8.37%, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 10.73%, கிட்டத்தட்ட 11%, நாம் தமிழர் கட்சிக்கு 4.08%. ஓகே. இதுலேயே வந்து திமுகவுடைய கைவசம் தான் இருக்கு அங்கே. இப்போ எப்படி சார் பார்க்குறீங்க? ஆனால் அது கை மாறுது, கை மாறுகிறது. விழுப்புரம் மாறுது அப்படின்ட்டு. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த சமீபத்தில் நடந்த அந்த புயல், அதில் வந்துட்டு அந்த அரசாங்கம் வந்து செயல்படாதது, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து மிக மோசமாக நடத்தியது அப்படின்றது வந்து இங்கே இந்த மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அதோடைய வெளிப்பாடு வந்து தேர்தலில் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மக்கள் வந்து ரோட்டில் வந்து உட்காந்து ஹைவேஸை மறித்து அவங்க வந்து போராட்டங்கள்லாம் வந்து ஈடுபட்டாங்க. இது எல்லாமே வந்து தேர்தல் சமயத்தில் பார்த்திங்கன்னா அது எதிர்ப்பாக மாறும் அப்படின்னு. அதுவும் பொன்முடியுடைய அந்த மாவட்டத்தில் மிக முக்கிய முகமாக பார்க்கப்படுகின்ற பொன்முடியுடைய அந்த தட்டிகளை எல்லாம் கொளுத்தியது, இதெல்லாம் வந்து வெளிப்பாடு வந்து தேர்தல் சமயத்தில் வரும் தான் நான் பார்க்குறேன். அதோடைய இதுதான் நீங்கள் பார்க்கணும். ரெண்டாவது விழுப்புரம்ல வந்து உங்களுக்கு சிவி சண்முகம் அவர்களுடைய செல்வாக்கும் அதிகமாக இருக்கிறது பார்க்க முடியும். ஓகே. ஆனால் பொன்முடி அவர்கள் தான் சேர்த்தவாரி இறச்சாங்க, அதுவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அவருடைய தொகுதியும் இந்த மாவட்டத்துக்குள்ள தான் வருது, திருக்கோவிலூர். அடுத்து வந்து விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் தொகுதின்னு சில பேரால் சொல்லப்படுது. இப்போ விஜய் வந்து நிற்க போறாரு அப்படின்லாம் சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. விக்கிரவாண்டியில் திமுக கூட்டணி கிட்டத்தட்ட 34% வாக்குகள் கிட்ட வச்சுட்டு இருக்காங்க. அதிமுக கிட்டத்தட்ட 40% வாக்குகள் வந்து கையில் வச்சுட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் 7% வாக்குகளையும், என்டிஏ கூட்டணி 10% வாக்குகளையும், நாம் தமிழர் 3.6% வாக்குகளையும் கையில் வச்சுட்டு இருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க விக்கிரவாண்டியில்? இன்ஃபேக்ட் இப்போ வந்து இடைத்தேர்தல் வேறு நடைபெற்றது, அதில் திமுக வந்து பரவலான வெற்றியை பெற்றது. நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், இடைத்தேர்தலில் பெறுகின்ற வெற்றி என்பது பொது தேர்தலில் எஃபெக்ட் ஆகணும் அவசியம் கிடையாது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய லீடை வந்து அதிமுக எடுக்குது. அதுவும் கூட்டணி என்று வரும்பொழுது இந்த லீடு இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ சிட்டிங் வந்து புகழேந்தி அப்படின்ற ஒரு எம்எல்ஏ தான் இப்போ இடைத்தேர்தலில் ஜெயிச்சவர். ஆமாம், உங்களுடைய சர்வே எப்படி, உங்கள் கருத்து என்ன பிரதர்? இல்லை, விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக அரசின் மீதான அதிருப்திகள் அதிகம் இருக்குது. ரெண்டாவது அங்கே வந்து அங்கே இருக்கிற மாவட்டத்தினுடைய அமைச்சர் மேலே அதிருப்தியும் வெளிப்படுது. அங்கே இருக்கிற எம்எல்ஏ வந்து உங்களுக்கு சரியான திட்டங்கள் செஞ்சாலும் அமைச்சருடைய சில செயல்பாடுகள் அங்கே எம்எல்ஏக்கு பெரிய ஒரு மைனஸாக அமைகிறத பார்க்க முடியுது. ஓகே. ஆட்சி மாற்றம் தேவை அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதிமுக கூட்டணியிலே லீடிங்கில் இருக்காங்க. ஒருவேளை விஜய் கண்டஸ்ட் பண்ணால் இது ஒரு டஃப் ஃபைட்டாக மும்முனை போட்டியாக கூட அமைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே. அடுத்த தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதி நினைக்கிறேன், நீங்களே படிங்க பிரதர். செஞ்சி மஸ்தான் அவர்களுடைய தொகுதி. செஞ்சி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 36.5%, அதிமுக கூட்டணிக்கு 32%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 9.06%, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 10%, நாம் தமிழர் கட்சிக்கு 5.56, கிட்டத்தட்ட 6% வராங்க. ஆமாம், அங்கே வந்து கருத்து தெரிவிக்காத நபர்களும் கிட்டத்தட்ட 10% நெருங்குறாங்க. இப்போ மஸ்தான் அவர்கள் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட திமுக தலைவர் அப்படின்னு சொல்லப்படுது சார், உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை, மஸ்தானுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு அந்த தொகுதியில் இருக்குது, அதுதான் வெளிப்படுது. பட் அதையும் கடந்து ஒரு பலமான கூட்டணி அமையும் பொழுது அது ஒரு பின்னடைவாக அவருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால 32% அதிமுக வராங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 10% இருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகமும் 10%, கிட்டத்தட்ட 9% வராங்க. அப்படின்னும் பொழுது இது தெளிவாக ஒரு கூட்டணி முடிவாயிடுச்சுனாக்கா அப்போ அந்த இடத்துல வந்து மஸ்தான் வந்து சிரமப்படுவார் அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஆமாம். அடுத்து வந்து மயிலம், பாமகவுடைய கோட்டையாக பார்க்கப்படுது. சிவகுமார் அப்படின்றவர் தான் இப்போ அங்கே சிட்டிங் எம்எல்ஏ. என்னன்னு சொல்லுங்க பிரதர்? மயிலம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 37%, அதிமுக கூட்டணிக்கும் 37%, தமிழக வெற்றி கழகம் 6.69, கிட்டத்தட்ட 7%, தேசிய ஜனநாயக கூட்டணி 10% வராங்க. நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 5% நெருங்குறாங்க. ஆமாம். அதாவது இதில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோடது அகெயின்
இந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது பாமகவுடைய பாமகவுடைய வாக்குகளை தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை நம்ம படித்த எல்லா தொகுதிகளிலுமே நாம் தமிழர் ரொம்ப தோய்வு நிலையில் இருக்காங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? விழுப்புரம் மட்டும் இல்லை, விழுப்புரம் கோவை இந்த மாதிரியான பகுதிகளில் உங்களுக்கு வந்துட்டு நாம் தமிழருடைய தாக்கம் வந்து அதிகமாக இல்லை. ஏன்னா இங்கே வந்து சாதிய போலரைசேஷன் அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது அதில் வந்துட்டு முக்கியமான திராவிட கட்சிகள் அவங்களும் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாமகவோட முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்பொழுது அதை கடந்து தாக்கத்தை ஏற்படுத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, அடுத்தபடியாக திருக்கோயிலூர் சொல்லுங்கள் பிரதர். பொன்முடி அவர்களுடைய தொகுதி. ஆமாம், ரொம்ப முக்கியமான தொகுதி. இங்கே வந்து இருக்கிற தொகுதிகளில் ரொம்பவே லோயஸ்டான ஓட் பேங்க் அப்படின்னா திமுகவுக்கு 29%, 30% கீழேயே வராங்க. அதுவும் பலமான கூட்டணி வைத்து, பலமான கூட்டணி இருந்தும் 13 கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க. அப்போவும் 30% கீழே, கிட்டத்தட்ட 29% வராங்க. அதிமுக கூட்டணிக்கு 46.5, கிட்டத்தட்ட 47% வராங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு 7%, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 10%, நாம் தமிழர் கட்சிக்கு 4.5. அதாவது கிட்டத்தட்ட 5% கணக்கு பண்ணிக்கலாம். என்ன எப்படி சார் பார்க்குறீங்க இவ்வளோ பெரிய மோசமான ஒரு தோல்வி அது வந்து பொன்முடியுடைய செயல்பாடுகள், என்னுடைய மகன்களுடைய செயல்பாடுகள் அது ஏற்படுத்தி இருக்கின்ற திருப்தி. அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளம் போன்ற அந்த புயல் போன்ற சம்பவங்களில் அது நடந்த பொழுது அரசாங்கத்துடைய நிர்வாக திறமையின்மை, அதை தட்டி கேட்க போன மக்களை வந்து நடத்திய விதம், இது எல்லாமே வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்களும் வந்து அவருக்கு எதிராக இருக்கிறாங்கன்ற ஒரு, ஏன்னா பொதுவாகவே பட்டியலின மக்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கமாகத்தான் இந்த அரசாங்கம் பார்க்கப்படுகிறது அப்படின்னு பொழுது இது எல்லாமே சேர்ந்து அவர் மீது ஒரு கடுமையான ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பொன்முடியுடைய செயல்பாடுகள், அவர் நடந்து கொள்ளக்கூடிய விதம் எல்லாமே வந்து ஒரு அருவருப்பை ஏற்படுத்துகிறது. அதோடைய வெளிப்பாடு தான் இவ்வளவு மோசமாக திமுகவுடைய நம்பர்ஸ். இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 3 மாவட்டங்கள் 4 மாவட்டங்கள் கவர் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துலேயும் ஓவராலாக பார்க்கும்போது திமுக அதிமுகன்னு சொல்லி ஒரு பரபரப்பான ஒரு கலசூழல் தான் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம அடுத்த ஒரு எபிசோடில் அடுத்த ஒரு சில முக்கியமான தொகுதிகளோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி.